காலையில ஒரு 5:30 போல எந்திரிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கிரவுண்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கட்டுமேன்னு லைட்டா வித்த காட்டுனேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எப்பவும் போல அதே 200 மீட்டர் கிரவுண்ட்ல 5 ரவுண்ட் தான் ஓட முடியுது. பாடி அதுக்கு மேல வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. ரன்னிங் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஒயிட் கிளாத்ல மடிச்சு வச்சிருந்த பாசிப்பயிறு நல்லா முளைச்சு வந்துருச்சு. பார்க்கவே முத்து போல அழகா இருந்துச்சு. அப்படியே அதில ஒரு கொஞ்சம் முத்த எடுத்து பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம இந்த மாரி பாசிப்பயிறு ஊற வச்சு சாப்பிடுறதுனால நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து அதாவது ஃபைபர், அப்புறம் புரோட்டீன் அது மாரி எக்கச்சக்கமா ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. நீங்களும் ஒரு 2 பாக்கெட் வாங்கி போட்டு டெய்லி உட்காந்து சாப்பிடுங்க. அப்புறம் காலேஜ்ல கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் முடியோட மல்லு கட்டிட்டு இருந்தேன். வீட்ல என்னடான்னா தம்பியோட மல்லு கட்டிட்டு இருக்கேன். இங்க வந்தா சும்மா இருக்கலாம்னு பார்த்தா இந்த முடி வேற. எப்பா காலேஜ்ல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸ்கூல் ஆஃப் இன்னோவேஷன் நடந்துட்டு இருக்கனால சிஎஸ்டி மேனுவல் எழுத வேண்டியது இருந்துச்சு. அத அப்படியே எழுதி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கு வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கான ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி 30 புஷ் அப் 3 செட்டு. ட்ரைசெப்லாம் சரியான வலி. புஷ் அப்பே போட முடியல. என்னன்னு தெரியல. அதேபோல நம்ம ஒரு விஷயத்த டெய்லி செஞ்சுட்டே இருந்தா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும்னு அப்பா, அம்மா சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே மேல இருக்க லைக் பட்டனையும் போட்டா நல்லா ஜாலியா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஹேண்ட் ஸ்டாண்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ரூம்மேட் ஒருத்தன், "ஏய் நான் ஹெல்ப் பண்றேன்டா" அப்படின்னு சொல்லி வந்தான். ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி வந்தவனை மண்டையிலே ஒரு சரியான அடி. அட போடா இனிமேல் அவன் பக்கமே வரமாட்டேன்டான்ட்டு ஓடியே போயிட்டான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாளைக்கு நம்ம காலேஜ்லேருந்து ஈஷா யோகா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் இப்போவே ட்ரெஸ்லாம் எடுத்து அயன் பண்ணி வச்சுட்டு அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு படுத்துங்கிட்டேன். டாடா பாய், see you. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.